அமைதியான ஒரு நடுத்தர குடும்பம் தான் அது. கணவர் அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைவான சம்பளத்திலையும் வேலை செஞ்சுட்டு வந்தார். மாமியார் மீனாட்சி அன்பு ரொம்ப நிறைஞ்சவங்க. இருந்தாலும் குடும்பத்தோட தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு. அருணோட மகன் விவேக் கல்லூரியில் சேர்ந்த பிறகு கல்வி கட்டணமும் வீட்டு செலவுகளும் அருணோட வருமானத்தை விட அதிகமாக இருக்கவே அந்த குடும்பமும் நிதி நெருக்கடியில் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அருணோட மனைவி கீதா படிச்சிருந்தாலும் குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக தன்னோட வேலையை விட்டே விலகி இருந்தாங்க. கணவரோட கஷ்டத்தை கண்கூடா பார்த்த கீதாவுக்கு மனமும் கேட்கல. வீட்டுக்குள்ளே இப்படியே முடங்கி இருக்கிறதுக்கு பதிலாக என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு தீவிரமாக யோசிச்சான். அப்பந்தான் கீதாக்கும் தோணுச்சு அந்த சிக்கன் மோமோஸ் கடை. கீதா அருமையாக சமைக்கிற ஆள். குறிப்பாக கீதா தயாரிக்கிற சிக்கன் மோமோஸ் ரொம்பவும் ருசியாக இருக்கும். மென்மையான மாவு, காரமான சுவை மற்றும் அதோட அவங்க கொடுக்குற சட்னியும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கணவர்கிட்டையும் மாமியார்ட்டையும் தன்னோட யோசனையும் கீதாவும் சொன்னான். அருணுக்கு தயக்கம். நீ ஏன் கஷ்டப்படணும் கீதா, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் மீனாட்சி கீதாவுக்கு ஆதரவும் கொடுத்தாங்க. நம்ம குடும்பத்துக்காக நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க கீதா, நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன்னு தைரியமும் கொடுத்தாங்க. கீதாவும் தங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடையையும் திறந்தாங்க. கடைக்கு கீதாஸ் ஹோம்மேட் மோமோஸ்னு பேரும் வச்சாங்க. ஆரம்ப நாளில் வியாபாரமும் மந்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் தரத்தில் கீதா ஒருபோதும் சமரசம் செஞ்சதில்லை. தினமும் மாலையில் புதிதாக மாவு பசைஞ்சு தரமான சிக்கனையும் வாங்கி சுகாதாரமாக மோமோஸையும் தயாரித்தாங்க. 2 மாதங்களுக்கு பிறகு அவரோட மோமோஸ் கடை எல்லார்கிட்டையும் பரவுச்சு. அந்த கடையில் மோமோஸ் ரொம்ப நல்லா இருக்கும், சட்னி வேற லெவல் அப்படின்னு வாடிக்கையாளர்களும் அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. கீதா அதிகாலையிலேயே எழுந்து மோமோஸ்க்கான வேலைகளை செஞ்சுட்டு மாலையில் கடையை விவேக்கோட சேர்ந்து திறந்தாங்க. மாமியார் மீனாட்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மோமோஸை பார்சல் செய்கிறதுலையும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறதுலையும் உதவுனாங்க. அருண் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு கடையோட கணக்கு வழக்குகளையும் தினசரி தேவைகளையும் கவனிச்சுக்கிட்டாரு. குடும்பமே ஒன்று சேர்ந்து உழைக்கவும் ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட கடின உழைப்புக்கும் வெகுமதி கிடைச்சிச்சு. சில மாதங்கள்லேயே கீதாவோட மோமோஸ் கடை அந்த பகுதியிலேயே ரொம்பவும் பிரபலமான இடமாவும் மாறிச்சு. வியாபாரமும் பெருகுச்சு. குடும்பத்தோட நிதி நெருக்கடியும் நீங்குச்சு. விவேக்கோட கல்லூரி கட்டணமும் மற்ற தேவைகளும் எளிதில் நிறைவேறிச்சு. ஒரு நாள் நைட்டு கடையை மூடும்போது அருணும் கீதாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டாரு. உன்னால தான் கீதா நம்ம குடும்பம் இந்த சிக்கல்ல இருந்து மீண்டுச்சு. நீ வெறும் மோமோஸ் கடை நடத்தலை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மகிழ்ச்சியையும் நிலநாட்டி இருக்கிறேன்னு கண்கலங்க சொன்னார். மாமியார் மீனாட்சியும் புன்னகையோடு வந்து மருமகளை ஆசீர்வாதமும் செஞ்சாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா. கீதா தன்னோட மோமோஸ் கடையை பெருமையாக பார்த்தாங்க. அது வெறும் கடை கிடையாது, அன்பு, தன்னம்பிக்கை, குடும்பத்தின் அக்கறை இதோட ஒரு சின்னமாக தான் இருந்துச்சு. ஒரு குடும்பம் ஒன்றா சேர்ந்து உழைச்சா எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியுங்கிறது அவங்களோட சிக்கன் மோமோஸ் கடை நிரூபிச்சிச்சு.